இதெல்லாம் கூட வீடியோ எடுக்கணுமா? அப்படின்னு தோணிச்சு வீடியோ எடுக்கிறப்போ. ஆனா, இந்த வேலையெல்லாம் நம்ம தானே செய்றோம். வீடியோ எடுத்தா என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு தோணிச்சு. அதனால தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணா. இன்னைக்கு காலங்காத்தால ஏஞ்ச உடனே வீடு கிளீனிங் பண்ணாம சமையலுக்கு தான் வந்துட்டா. ஏன்னா, இன்னைக்கு வந்து பசங்களுக்கு லெமன் ரைஸ் செஞ்சு குடுக்கலாம் அப்படின்னு நெனைச்சா. லெமன் ரைஸ் செய்றப்பெல்லாம் ஏதாச்சும் சைட் டிஷ் இருந்துச்சுன்னா நல்லாருக்கும். பசங்களுக்கு வெறும் லெமன் ரைஸா இல்லாம இப்படி ஏதாச்சும் செஞ்சு குடுக்கலாம் அப்படின்னு தோணும். அதனால தான் இன்னைக்கு பீட்ரூட் ஃப்ரை செஞ்சுன்னு இருக்கிறா. லெமன் ரைஸ் கூட உங்களுக்கு எது பிடிக்கும்? எனக்கு பீட்ரூட் ஃப்ரை என்ன பிடிக்கும், இல்ல பொட்டேட்டோ ஃப்ரைன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு பீட்ரூட் ஃப்ரை செஞ்சுன்னு இருக்கிறேன். பசங்களுக்கு வந்து இந்த வீக் ஃபுல்லா டெஸ்ட் நடக்குது. அவங்களுக்கு டெஸ்ட்ன்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா? தலைநோவு ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அவங்களுக்கு ஒரு சைடு படிப்பு சொல்லி குடுத்துட்டே இந்த மாதிரி சமையல் செஞ்சுன்னு இருக்கிறேன். சிம்பிளா தான் பண்றேன். எப்பவும் பண்ற மாரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா பண்றேன். நாங்க வந்து ஆனியன்ஸ் அதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ண மாட்டோம். இன்னைக்கு வந்து ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். தேங்காய் வந்து அப்பப்போ அடிக்கடிக்கு நம்ம எடுத்தா ரொம்ப நல்லது. ஆனா நான் ஜாஸ்தி தேங்காய் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா எங்க ஊர்ல பழக்கம் அப்படி. தேங்காய் ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து பழகுனது தானே நம்மளுக்கு இப்போ வரும். அதே மாரி தான் நாங்க சின்ன வயசுல பார்த்து பார்த்து கத்துக்கின சமையல் தான் இப்போ செஞ்சுன்னு இருக்கிறோம். அப்பப்போ அடிக்கடிக்கு இந்த மாரி தேங்காய் யூஸ் பண்ணுவோம். ஆனா தேங்காய் சாப்பிட்டா ஒரு மாரி நெஞ்சு மேலேயே இருக்கிற மாரி ஃபீலிங் ஆகும். அது கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு அப்பப்போ ரெகுலரா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். ஆனாலும் முடிய மாட்டேன்து. அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வாட்டி வந்து லெமன் ரைஸ் வந்து கர்நாடகா ஸ்டைல்ல செய்றேன். ஏன்னா நாங்க வந்து ஆனியன் சேர்க்க மாட்டோம். இதுக்கு கூட நாங்க ஆனியன் சேர்க்க மாட்டோம். இங்க வந்து ஆனியன் சேர்த்து செய்வாங்க. எப்பயாச்சும் நம்மளுக்கு நம்ப செய்ற லெமன் ரைஸ் போர் அடிச்சிச்சு, வித்தியாசமா கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு தோணிச்சுன்னா இந்த மாரி செஞ்சுப்போம். அடிக்கடிக்கு லெமன் ரைஸ் செய்றதுனால எப்பயாச்சும் இந்த மாரி ட்ரை பண்ணுவோம். ரொம்ப டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காது. லெமன் ரைஸ்ல ஆனியன் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாரி தான் இருக்கும். கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டி குடுத்துட்டு, அவங்களுக்கு சாப்பாடு போட்டு குடுத்துட்டு, சாப்பிட சொல்லிட்டு, நான் வந்து கபோர்ட் கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த மாரி எடுத்து வச்சாச்சு. நான் இதுதான் சொன்னேன். இதெல்லாம் கூட வீடியோஸ்ல காமிக்கணுமா? அப்படின்னு நெனச்சேன். ஆனா இந்த வேலையெல்லாம் நான் தான் செய்றேன். எனக்காக வந்து யாரும் வந்து செய்ய மாட்டாங்க இல்லையா? வீடியோ எடுத்தா என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு தோணிச்சு. அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இல்லன்னா புக்ஸ் எல்லாம் அதுக்குள்ள இருக்கிறப்பயே வீடியோ எடுத்திருப்பேன். இந்த மாரி 2 மனசா இருக்கவே கொஞ்சம் எடுத்து வச்ச பிறகு தான் வீடியோ எடுத்தேன். இந்த கபோர்ட்ஸ்க்கு எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டிடலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் ஸ்டிக்கர் வந்து பத்தாது. ஒருத்தருக்கு வந்து ஒட்டிட்டு இன்னொருத்தருக்கு ஒட்டாம இருந்தா 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டல. இந்த மாரி கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப அழுக்கா இருக்கு. அப்பப்போ பசங்க கிளீன் பண்ணுவாங்க. பட் இருக்கிற அழுக்கு கூட சேர்த்தியும் கிளீன் பண்ணி அதுக்குள்ள வச்சுடுவாங்க. இந்த மாரி டீப்பா எல்லாம் கிளீன் பண்ண மாட்டாங்க இல்லையா? நான் வந்து இன்னைக்கு எல்லாம் டீப்பா கிளீன் பண்ணவே தண்ணி அந்த மாரி இருந்துச்சு. கால்வால கூட அந்த மாரி இருக்காது போல. அந்த அளவுக்கு அழுக்கா தான் இருந்துச்சு கொஞ்சம். எல்லாமே நீட்டா கிளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெட்டாவே இருக்கு. இந்த கபோர்ட் எல்லாம் வெட்டா இருந்துச்சுன்னா சீக்கிரமா போயிடும் இல்லையா? வுட்டன் இல்லையா? அதனால ட்ரை கிளாத்ல நீட்டா தொடச்சுக்கினேன் சீக்கிரமா. இல்லன்னா சீக்கிரமா போயிடும். எங்களுக்கு வந்து குவார்ட்டர்ஸ்ல நெறைய கபோர்ட்ஸே இருக்கும். ஏன்னா சின்ன குவார்ட்டர்ஸ் இல்லைங்களா? ஸோ அதனால கபோர்ட்ஸ் ஜாஸ்தி குடுத்துடுவாங்க. அந்த கபோர்ட்ஸ்ல தான் நம்ம புக்ஸா இருக்கட்டும், துணியா இருக்கட்டும், இந்த மாரி சாமி கும்பிடுறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த மாரி கபோர்ட்ஸ்ல தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். வேற பெருசா இடம் கிடையாது. அதனால இந்த மாரி கபோர்ட்ஸ் தான் கொஞ்சம் நெறையா இருக்கும். இப்போ கபோர்ட்ஸ் எல்லாம் நீட்டா தொடச்சின பிறகு, புக்ஸ் எல்லாம் நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டேன். எவ்ளோ குப்பை இருக்குன்ட்டு நீங்களே பாருங்களா? இந்த அளவுக்கு குப்பை இருக்கு. எங்க பசங்கள கிளீன் பண்ண சொன்னா, எல்லா குப்பையும் எடுத்து இது எல்லாமே எங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுப்பாங்க. அவங்க அவ்வளோ நீட்டா கிளீன் பண்ண மாட்டாக்கா. சும்மா நம்மளுக்கு அப்பப்போ சொல்லின்னு இருக்கிறது. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டிராயிங் எல்லாம் கூட ஸ்டார்ட்டிங்ல போட்டது என் பெரியவரு. அது கொஞ்சம் போயிட்டு இருக்கு. மறுபடியும் போட்டுப்பா விடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குப்பையுமே தூக்கி போட்டுட்டு, எது முக்கியமா தேவைப்படுதோ அது மட்டும் கபோர்ட்ல வச்சிருக்கிறேன். ஆல்மோஸ்ட் பசங்கள ஸ்கூல் புக்ஸ் வந்து ஸ்கூல்லவே வச்சுப்பாங்க. ஏதாச்சும் ஹோம் ஒர்க்ஸ் இல்லன்னா ரஃப் நோட்ஸ் அந்த மாரி தான் வீட்ல இருக்கும். அதனால புக்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் வீட்ல. எப்பயாச்சும் தான் அவங்க குடுத்து அனுப்புவாங்க. அதனால கபோர்ட்ஸ்ல புக்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும்.
கபோர்ட்ஸ் எல்லாம் நீட்டா கிளீன் பண்ணிக்கிட்டு இன்னொரு சைடு வந்து சமையல் ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கினேன். ஏன்னா கிளீனிங் வேலை வச்சுக்கிறப்போ சமையல் வேலை கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கணும்னா நம்மளுக்கு வேலை ஆகாது அப்படின்னு நினைச்சு சிம்பிளா சமையல் முடிச்சுக்கினேன். டமோட்டா ரைஸ் தான் செஞ்சு கொடுத்துட்டேன் எங்க வீட்டுக்காருக்கு. சீக்கிரமா செய்யணும் இல்லையா, அதனால சிம்பிளா முடிச்சுக்கினேன். அதுக்கப்புறம் காலையில செஞ்ச பீட்ரூட் ஃப்ரையும் கொடுத்துட்டு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டேன். அதே கொடுத்தாலும் நல்லா இருக்காது அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கபோர்ட் எல்லாம் நீட்டா கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி துணி கபோர்ட்ஸ் எல்லாம் எல்லாமே நீட்டா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். இது கூட பசங்க அப்பப்போ கிளீன் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு தோன்றப்பெல்லாம் நீட்டா அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. நான் வந்து மந்த்லி ஒன்ஸோ இல்ல 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸோ நீட்டா எல்லாமே இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நீட்டா கிளீன் பண்ணுவேன். பட் இப்போ ரொம்ப கேப் வந்துச்சு நடுவுல. ஒரு 3 மந்த்ஸ் ஆயிட்டு இருக்கும் நான் கிளீன் பண்ணி கபோர்டு. அதுக்காக தான் கொஞ்சம் ரொம்ப கலீஜா தான் இருக்கு. கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் கூட ஏன் ஷோ அப் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணிச்சு ஸ்டார்டிங்ல. நான் முன்னாடி சொன்னதுதான். நம்ம வேலை செய்யறது நம்ம காமிக்கிறது தப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த துணி எல்லாமே மறுபடியும் நான் தான் மடிக்கணுமா அப்படின்னு நினைச்சாலே கவலை ஸ்டார்ட் ஆயிடுது. ஏன்னா துணி வாஷ் பண்றதை விட துணி மடிச்சு வைக்கிறதே பெரிய டாஸ்கா இருக்கும். அதெல்லாம் நீட்டா மடிச்சிட்டு நீட்டா அரேஞ்ச் பண்ண பிறகு நல்லா சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். பட் அது மடிக்கிறதுக்குள்ளவே போதும் போதும்னு ஆயிடும் இல்லையா, அது நினைச்சுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் எல்லாம் தூக்கி வச்சிட்டோம், நீட்டா மடிச்சு வச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா மடிச்சு வச்சுன்னு இருக்கிறேன். இப்போ இந்த கபோர்ட்ல போட்டிருக்கிற ஷீட்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் கிடையாது, ஒரு கேலண்டர். அது குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுவே நான் 6 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிப்பேன். இயர்லி 2 டைம்ஸ் தான் அந்த ஷீட்ஸ் நான் வந்து சேஞ்ச் பண்ணிப்பேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்கவே அதுவே தொடச்சிட்டு யூஸ் பண்ணிப்பேன், நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீட்டா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பசங்க துணி மட்டும் எல்லாம் நீட்டா மடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கபோர்ட்ல அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்க எவ்வளோ துணி இருக்கு. பார்த்த உடனே பேசாம தூங்கிடலாமா கொஞ்ச நேரம் அப்படின்னு தோணிச்சு. தூங்குனா டைம் தான் வேஸ்ட் ஆகும், இதெல்லாம் செஞ்சிட்டோம்னா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிதானமா செஞ்சுன்னு இருக்கிறேன். இந்த மாதிரி நீட்டா மடிச்சு வைக்கிறப்பெல்லாம் வேஸ்டா இருக்கிற துணி தூக்கி போட்டுட்டு தான் இருப்போம். ஆனாலும் எங்கிருந்து வரும்னு தெரியல, துணி வந்துனே தான் இருக்கும். நம்மளும் வாங்கிட்டே தானே இருப்போம் துணி. பசங்க வந்து வளர்ற பசங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டே இருப்போம், அது வந்துனே இருக்கும். ஷார்ட் ஆகுறதெல்லாம் இந்த மாதிரி தூக்கி போட்டுட்டு நீட்டா இருக்கிறதெல்லாம் நீட்டா மடிச்சு வச்சுப்பேன். எனக்கு எல்லா துணியுமே நீட்டா ஈவனா மடிச்சு வைக்கிறதே ரொம்ப பிடிக்கும். வேற யாராச்சும் என் துணி மடிச்சு வச்சாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மடிச்சு வச்சுக்கினாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். அதனால யாரு மடிச்சினாலும் எனக்கு அவ்வளவா பிடிக்காது. பசங்க மடிப்பாங்க, அவங்க துணி அவங்க மடிச்சுப்பாங்க. பட் என்னோட துணி நான் கொடுக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் பசங்கள துணி மட்டும்தான் மடிச்சிருக்கிறேன். ஏன்னா அங்க ஃபுல்லா பிளேஸ் இல்லை இல்லைங்களா, ஸோ பசங்கள மடிச்சு கபோர்ட்ல அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பிளேஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் பசங்கள துணி மடிச்சிட்டு கபோர்ட்ல அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு சைடு வந்து ஜீன்ஸ் பேண்ட், இன்னொரு சைடு வந்து காட்டன் பேண்ட்ஸ், அதுக்கப்புறம் ரெகுலரா யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் ரேரா யூஸ் பண்ற ட்ரெஸ் எல்லாம் நீட்டா பின்னாடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு இடத்துல யூனிஃபார்ம்ஸ்க்காக இடம் விட்டாச்சு. இந்த ஆர்டர்ல தான் நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவேன். இதே சின்னவர்தி மேல பெரியவருக்கு அப்படி இதே ஆர்டர்ல தான் மேலேயும் அரேஞ்ச் பண்ணிப்பேன். அப்போ அவங்களுக்கு நீட்டா கன்ஃபியூஷன் இல்லாம நீட்டா எடுத்துப்பாங்க, நீட்டா போட்டுப்பாங்க. அதே மாதிரி நீட்டா மடிச்சு வைக்கிறப்போ நீட்டா வச்சுப்பாங்க. இந்த மாதிரி ஆர்டர் வந்து 1 மாசம் இல்ல 1.5 மாசம் வரைக்கும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கஜிபிஜியா தான் ஆயிடும். ஏன்னா பசங்க எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் அவசரத்துல எடுக்கிறப்போ கொஞ்சம் கஜிபிஜியா ஆயிடும், நிதானமா எடுக்கிறப்போ நீட்டா இருக்கும். அது வரைக்கும் ஃபாலோ பண்றதே எனக்கு பெரிய விஷயமா தோணும். அதுக்கு மேல நான் எக்ஸ்பெக்ட் பண்றதெல்லாம் கூட தப்புன்னு தான் தோணும். பசங்க அது வரைக்கும் நீட்டா வச்சுக்கினா போதும் இல்லையா. அதுக்கப்புறம் என்னோட துணி நீட்டா மடிச்சு வச்சுக்கிறேன்.
ஆல்மோஸ்ட் எல்லா கபோர்டுமே நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டேன். மேல இருக்கிற இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் இது மட்டும் அப்படி விட்டுட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணிச்சு. ஏன்னா டயர்ட் ஆயிடுச்சு உடம்பு. இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். பட் அந்த ஒரு கபோர்டுக்கு நம்ம கொஞ்சம் சோம்பேறிப்பட்டோம்னா மறுபடியும் நாளைக்கு எல்லாமே புதுசா செஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். இந்த ஒரு கபோர்டுக்கு ஒரு 10 நிமிஷம் தானே ஆகும். ஒரு 10 நிமிஷம் நம்ம உடம்ப கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கிட்டு எல்லாம் கிளீன் பண்ணிடலாம் சொல்லிட்டு மறுபடியும் எல்லாமே எடுத்துட்டு இந்த மாதிரி நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி ஒரு 10, 15 நிமிஷம் தான் ஆயிருக்கும். ஆனா நான் காலையில இருந்து செஞ்சுட்டே இருக்கவே கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு உடம்பு. போதும்டா யப்பா நிறுத்திடலாம் அப்படின்னு தோணிச்சு. இதெல்லாம் நீட்டா அரேஞ்ச் பண்ண பிறகு எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா? இதுக்கு போய் நம்ம சோம்பேறிப்பட்டோமே அப்படின்னு தோணிச்சு. இந்த மாதிரி கபோர்ட் நீட்டா அரேஞ்ச் பண்ண பிறகு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா தோணும். எனக்கு இந்த மாதிரி இருக்கிறப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். உங்களுக்கும் அப்படிதானே? கமெண்ட்ல சொல்லிடுங்க. கபோர்ட் என்னவோ நீட் ஆயிடுச்சு. ஆனா வீடு ஃபுல்லா கலீஜா இருக்கு. அதெல்லாம் நீட்டா எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இருக்கட்டுமா? பாய் பாய்.